அந்த மளிகை கடை பக்கிரசாமியும் உங்க அம்மாவை கெட்ட வர சொல்லி திட்டிட்டு இருக்கான். என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? என்னது? அந்த ராஸ்கல் என்ன பண்றப்பா? அம்மா, அந்த மளிகை கடை பக்கிரசாமி உங்களை திட்டினானாமே, நீங்க வீட்டுக்கு போங்க, அவனை நான் பாக்குறேன். செல்வம், அவன் கடையில போய் சண்டை போடாதப்பா, போயிட்டு போறா. செல்வம், செல்வம், செல்வம். ஒருபடி அரிசி கேட்டதுக்கு எங்க அம்மா பார்த்து என்ன சொன்னேன்? யாருகிட்டயாவது படுத்து பணம் சம்பாதிச்சு உன் பிள்ளைங்களை காப்பாத்துறது தானேன்னு உங்க அம்மா கிட்ட இவன் சொன்னான். ஆமா, இவர் அப்படித்தான் சொன்னாரு. உன்னை கொலை செஞ்சு குடலை உருவி மாலையா போட்டுருவேன். என் குடும்பத்தோட நிலைமை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன்டா. சாப்பிடுப்பா. கடவுள் என்னைக்குத்தான் நமக்கு நல்ல காலத்தை தர போறாரோ. அம்மா, கொஞ்சம் சாதம் வேணுமா? இந்த சாப்பிடு. வேண்டாண்ணா, நீயே சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடு. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட முடியலையே. அழாதீங்கம்மா, நம்ம கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நான் நிறைய சம்பாதிக்க போறேன். உங்களெல்லாம் பசி பட்டினி இல்லாம நிச்சயம் காப்பாத்துவேன். என்ன செவிடா, காது கேக்குதா இல்லையா? ஏழையா இருந்தாலும் ரொம்ப திமிருதான். பணம் பணம்னு பைத்தியக்காரத்தனமா இப்படி நடு ரோட்ல எழுதிட்டா பணம் வந்துருமா? இப்ப வழி விட போறியா இல்ல காரை மேல ஏத்தட்டுமா? என்ன சொன்ன? திமிரு, பண திமிரு. பேச என்னக்கா, என்னாச்சு? அக்கா, பவானி, என்னம்மா? ஏம்மா அழற? என்னாச்சு? பவானி, ஏம்மா அழற? என்ன நடந்துச்சு? சொல்லும்மா. நீங்க சீதனமா குடுக்கறேன்னு சொன்ன 3 பவுன் நகைய கொடுக்காதால அவரு ஓடி ஓடினா பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா கடமை முடிஞ்சு போச்சு உங்க ஆத்தா நினைச்சாடா? 3 பவுன் நகை போடுறதா சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீ எனக்கு கொண்டாட்டி, இல்லன்னா நீ வாழ வெட்டிதான். தனியனே, ஏன் அழுது நிக்கிற? ஏன் அழுது இருக்கிற? ஓடி. 3 பவுனோட வந்தாத்தைய மூஞ்சில முடிக்கலாம். இந்த புடி போய். ஒருவேளை சோத்துக்கே நாம கஷ்டப்படுறப்போ 3 பவுன் நகைக்கு நான் எங்க போவேன்? காந்தியவாதியான உங்க அப்பா தேசத்துக்காக பாடுபட்டாரு. நாம இன்னைக்கு சாப்பாட்டுக்கு பாடாப்படுறோம். இந்த கிராமத்துல இருக்கிற வரைக்கும் என்னால பணக்காரனாக முடியாது. நான் பட்டணத்துக்கு போகணும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்.
மெட்ராஸ் போற ட்ரெயின் எப்போ வரும்? இன்னும் அரை மணி நேரத்துல வரும்பா. சிலோ நம்பியார், இதுல நிறைய அபினு, வாட்சஸ், கேசட் எல்லாம் இருக்கு. பத்திரமா கொண்டு சேர்க்கணும். என்ன புரிஞ்சுதா? நீ கவலைப்படாத, சேர்த்ததும் உனக்கு தண்டி கொடுக்கிறேன். புது பங்களா அட்ரஸ் தெரியுமில்ல? நம்பர் 6, 2வது குறுக்கு தெரு, அசோக் நகர். இது என்ன ஊரு? முள்ளப்பட்டனுங்க. கதவு தரையா? திறக்க மாட்டேயா? கதவு தரையாங்கிறேன். அட இடம் இல்ல, போயிருங்க. ரயில் புறப்படும் போது கதவு தரையா? ஏற்கனவே ஒவ்வொரு மாதிரி திங்கிட்டு இருக்காங்கய்யா. ஒப்ப முடியல, வாயில முடியும். சுமாரியா மொட்டை அறுதாண்டி வாரியா? நீ சுமாரா? கதவை திறக்கிறியா? என்னையா மிரட்டுற? கதவை திறக்கிறியா? திறக்க மாட்டேன். நீ என்ன பெரிய மனுஷன்? ரவுடி பசங்களுக்கு தான் காலமா போயிடுச்சு. எந்திர வந்த உடனே இடம் கேட்கிறியா? நான் 101 மைல இருந்து உட்கார்ந்து வர்றேன். இந்த உருவம் சின்ன உருவம்னு மிரட்டி பாக்குறியா? ஏய், ஏதாவது பேசின ஜன்னல் வழியா தூக்கி வெளியே பேசி இருக்கிறேன். தம்பி பொறுமை, ரயில விட நீளம். என்ன நடந்துச்சு? ஏய், முதல்ல எழுத போடுறா. தலைவர் சொல்லிட்டாரு, உட்காரு. எத்தனை ரயில் ஒன்னாலும் சரி, எத்தனை பஸ் ஒன்னாலும் சரி, இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்க. நீங்க திருத்தவே முடியாது. 3 நகை போடுறதா சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அதோட வந்தாத்தான் நீ எனக்கு கொண்டாட்டி, இல்லன்னா நீ வாழ வெட்டிதான். குடும்பத்தோட நிலைமை நினைச்சு உன்னை சும்மா விடுறேன். நானும் ஒரு நாளைக்கு பணக்காரனாகி உன்னை வந்து பாக்குறேன்டா. என்ன தம்பி, என்ன யோஜனை? ஒண்ணு இல்ல. ஏன்பா புதுசா கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வர்றியா? இல்ல, பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறியோட வரேன். ஓஹோ, லட்சியவாதியா? பேஷ், ஷாபாஷ். உன்ன மாதிரி லட்சியவாதிய தமிழகத்தினுடைய தலைநகர்ல தலைக்கு எண்ணெய் இல்லாம, காலுக்கு செருப்பு இல்லாம லட்சோதி லட்சம் பேரு லோ லோ லோன்னு அலையிறாங்க. உனக்கு தெரியுமா? ஐயா, நான் நிச்சயம் பணக்காரன் ஆவேன். தம்பி, ரயிலுக்கு நீ டிக்கெட் எடுத்துட்டிய? இல்ல. வித்தவ டிக்கெட் தானா? அப்ப நீ நிச்சயம் பணக்காரன் ஆயிடுவ. உண்மையிலேயே நான் பணக்காரன் ஆவேன சார்? நிச்சயம் நீ பணக்காரன் ஆயிடுவ. தெரியா? வெடிகுண்டு புரளியா? நாங்க கஸ்டம்ஸ். தெரியா? பாலமை. எஸ் சார். இந்த பெட்டியில கள்ளக்கடத்தல் சாமான் வரதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க இதை செக் பண்ணணும். சார், உங்க பெட்டி எங்க? என்கிட்ட இந்த பை தான் இருக்கு. சார், என் சூட்கேஸை திறந்து காட்டணுமா? பாக்குறீங்களா? உங்களை கடைசியா பாக்குறேன். அண்ணே, குட்டி குட்டி. அது எப்படி? ஓடிக்கிட்டு இருந்த ரயிலுக்குள்ள கஸ்டம்ஸ் போலீஸ் வந்தாங்க. உடனே எவனோ ஒருத்த பொட்டியை தூக்கி வெளியில வீசிட்டு அவனை எட்டி குறிச்சிட்டான். நீங்க இப்படி எல்லாம் ரீல் விடுவீங்க, அதை நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணுமா? பாஸ்ட் முதலாளி, நான் சொல்றது பொட்டிக்குள்ள இருந்த பொருளோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா? 10 லட்சம் ரூபாய். ஏய், இவன் கை காலெல்லாம் கட்டி இருட்டு ரூம்ல கொண்டு போய் தள்ளுங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் சோறு தண்ணி ஒண்ணும் கொடுக்காது. ஏய், புடிச்சு கட்டுங்கடா. இவங்களை எல்லாம் விடக்கூடாது சார். சார்,
கஸ்டம்ஸ் கிட்ட இருந்து உங்க பொருளை காப்பாத்த நான் தான் இந்த பெட்டியை ட்ரெயின்ல இருந்து வெளியே தூக்கி போட்டேன். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. உங்க பொருள் சரியா இருக்கான்னு பாருங்க. கண்ணையா இருக்கான்னு பாரியா? சரிங்க. கண்ணையா, வீடியோ கேசட், வாட்சஸ் அப்படின்னு எல்லாம் சரியா இருக்கான்னு பாரியா? பொருள்லாம் சரியா இருக்குங்க. மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்து உடனே வேலை சேர்ந்தவன் நீ ஒருத்தன் தான். நான் இந்த வேலைக்கு 5 இயர்ஸ் அலைஞ்சு கேட்ச் பண்ணேன். ஆனா மேட்ச் ஆகல. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. ஏன்னா உன் லுக்லயே ஒரு லக் இருக்கு. 100% கரெக்ட். செல்வம், நீ பெட்டியோட வரல என்ன பட்டி போட்டே சாகடிச்சிருப்பாங்கப்பா. ஆமா, இதுக்கு முன்னாடி 3 பேரை சாகடிச்சிருக்கிறோம். முதலாளி அவ்வளவு கொடுமையானவரா? இல்ல, தொழிலாளிங்க சின்சியரா இருக்கணும்னு விரும்புவாரு. ஆமா, அங்க சிகரெட் பிடிச்சிட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் யாரு? அவர்தான் எங்க முதலாளி பிரபுவுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட். ஆலினால் அவர் சிலோன் மார்க்கமா அனுப்புற சரக்க வச்சுதான் என் முதலாளி பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்காரு, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, இப்ப நாம எங்க போறோம்? நாமெல்லாம் தங்குறதுக்கு செப்பரேட்டா ஒரு பங்களா இருக்கு. அங்கதான் இப்ப நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். முதலாளி, நீங்க சொன்ன மாதிரியே செல்வத்தை ரொம்ப தயார் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டான் பாத்தீங்களா? கார்ல காத்தா பறக்கிறான், போட்டோவிலேயே போட்டை எப்படி ஓட்டுறான் பாத்தீங்களா? துப்பாக்கி எடுத்தான்னா குறி தவறாம டும் டும்னே சொல்றான். முதலாளி நல்லா இருக்கியா? இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. டூல், நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாயா, உங்ககிட்ட புதுசா ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம மகாபலிபுரம் கோயில் இருக்குதுல்ல, அதுக்கு நேரா கடலுக்குள்ள 2 கிலோமீட்டர் போ. நம்ம சிலோன் சாந்தகுமாரோட போட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு சூட்கேஸ் தருவாங்க, வாங்கிட்டு வந்து. நீங்க அந்த பக்கம் ரோட் பண்ணுங்க. பாப்பா செல்வம், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ரொம்ப தூரம் உன்னை துரத்திக்கிட்டு வந்திருப்பானே. ஆமா சார். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துட்டே வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் ஸ்மக்லர்ஸ். சார், சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. பார்க்கலாமா?
குட். நாளைக்கு கேஷியர்கிட்ட போய் ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கிக்க. போனஸ்யா. செல்வம் எழுதி கொண்டது நான் நலம். அங்கு உங்கள் நலத்தையும் அக்கா தங்கை நலங்களையும் அறிய விரும்புகிறேன். நான் பட்ட என்னப்பா கஷ்டங்கள்- செல்வம், நேத்து உங்க அம்மாவுக்கு டிராக்டர் அனுப்புனியே, அதுக்கு லெட்டர் எழுதுறியா? ஆமா. கார் வாங்க போறேன், எஸ்டேட் வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன் அப்படின்னு மாமலை உன்னை டச் பண்ணியே, அத டச் பண்ணிட்டியா? இப்போ அதான் டச் பண்ண போறேன். உன்னை நம்ப முடியாது. நீ வாங்கினாலும் வாங்குவேன். ஏன்னா உன்கிட்ட ஒரிஜினாலிட்டி, பெர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி 3 இருக்கு. என்கிட்ட அந்த 3 இல்ல. அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? கரியா என்னத்த எழுதி